இந்த பாட்டில் எடுத்து வீசினவன் நேரடியா வரல, நெஞ்சுக்கு நேராக முதல்ல பின்னாடி ஒரு வழி இருக்கான். திமுக காரங்களுக்கு பொழப்பே பின்னாடி வழியா வர்றதே இவங்களுக்கு வேலையா போச்சு. நீ தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா நேரடியாக களத்தில் எதிர்த்து நின்று போராடுவதற்கு தயாரா? நேரடியா போதும். அண்ணன் ஆதவர்ஜன் அவர்கள் என்ன கேட்டார்? இந்த தொகுதியை, இந்த வில்லிவாக்கம் தொகுதியை, பின்தங்கிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியை, ஏழை எளிய பாமர மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை இத்தனை ஆண்டு காலம் மாறி மாறி ஆட்சி செய்த திமுகவும் அதிமுகவும் என்ன வளர்ச்சியை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று கேள்வி கேட்கிறார். அதற்கு பதில் சொல்வதற்கு திமுக கிடையாது. அண்ணன் அவர்கள் நேற்று, தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ண போறாங்க. அதற்கு அவ்வளவு தடை நெருக்கடி. ஐயா ஸ்டாலின் அவர்கள் போனா 500 காவல்துறையை நீங்க குவிக்கிறீங்க. ஆனா தளபதி அவர்கள் செல்கின்ற போது 50 காவல்துறை தான் பாதுகாப்பு. இதுல சேகர் பாபு அவர் சொல்றாரு, அவர் வெளியில வர சொல்லுங்க. முதல் நேற்று தலைவர் தளபதி அவர்கள் வெளியே வந்தவுடன் சென்னையே ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு மக்கள் தன்னியல்பாக கூடினார்கள் என்றால், மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவர், இந்த தமிழ்நாட்டு மண்ணை ஆட்சி செய்யக்கூடிய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் என்பதை சென்னை மக்கள் உணர்த்திவிட்டார்கள். கொளத்தூரில் இருந்து அண்ணனால் வெளியே செல்ல முடியாத அளவுக்கு கொளத்தூர் மக்கள் எல்லாம் தன்னியல்பாக அன்பை அள்ளி தெளித்தார்கள் என்றால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும்தான்.